நேற்று இரவு சென்னை அருகே கீராத்தூர் கிராமத்தில் உள்ள அன்னை மனநல காப்பகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 38 மனநோயாளிகள் பரிதாபமாக உடல் கருகி உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவம் தமிழக மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தீ விபத்துக்கு என்ன காரணம் என்பதை கண்டறியும் பணியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் தீ விபத்திற்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜரத்னத்திற்கும் தொடர்பு இருப்பதாக கூறி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் பஸ்களை அடித்து நொறுக்கியும் அவருடைய உருவபொம்மையும் எரித்தனர். அவர் பதவி விலக வேண்டும் என்றும் அரசு இதை விசாரித்து அவர் மேல் தக்க நடவடிக்கை எடுக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. சில நாட்களுக்கு முன்பு இதே அன்னை மனநல காப்பகத்தில் ஒரு சிறப்பு மருத்துவ முகாமை அமைச்சர் ராஜரத்னம் தொடங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. எது வளர்ச்சி? புது புது பில்டிங் கட்டுறதா இல்ல பழைய கட்டடங்களை புதுப்பிக்கிறதா? வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவன் மேல வரணும், அதுதான் வளர்ச்சி. உட்காருங்க உட்காருங்க. வியாதிகள் குறையணும், பசி அடங்கணும், அதுதான் வளர்ச்சி. இதோ இங்க இருக்கிற இந்த கடவுளோட குழந்தைங்க அத்தனை பேரும் நல்ல சந்தோஷமாவும் குணமடைய வேணுங்கிறதுக்காகத்தான் இந்த மருத்துவ முகாம ஐயா நடத்தி வைக்கிறேன். நன்றி. இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லி ஆசைப்படுறேன். இந்த பழைய கட்டடத்தை புதுப்பிக்க நான் உத்தரவு போட போறேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற இவங்க குணமடையறதுக்கும் இவங்களோட வளர்ச்சிக்கும் இது ஒரு ஆரம்பமா இருக்கும். ராஜேஷ், அவனை கொண்டு போய் ரூம்ல லாக் பண்ணுங்க. ஒண்ணு இல்லையா, இவன் பேர் கதிர். நெருப்பை பார்த்தாலே இப்படி ஆயிடுவான். இந்த இடமே சோகமாக காட்சியளிக்கிறது. ஒரு பக்கம் தீயை அணைக்க காவல்துறையினரும் தீயணைப்பு படையினரும் வேகமாக செயல்பட்டு வருகின்றனர். இன்னொரு பக்கம் இந்த சம்பவத்துக்கு காரணமானதை சொல்லியும் மாண்புமிகு அமைச்சர் பதவி விலக சொல்லியும் மக்கள் போலீசாரிடம் வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம கூட இந்த காப்பகத்தோட அரங்காவலர் திரு முருகேசன் இருக்காரு. ஐயா, மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? எல்லா மனநோயாளிகளும் குணமாயி நல்லபடியா வாழணுங்கிற சேவை எண்ணத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த அன்னை மனநல காப்பகம். ஆனா கதிர்னு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தர் செஞ்ச பெரிய தவறால ஏற்பட்ட விபத்து சார் இது. அவர் ஏற்கனவே இந்த மாதிரி தீமூட்ட முயற்சி பண்ணிருக்காரு. இதுல அவரும் இறந்துட்டார் சார். அவருடைய மனநிலை தான் இந்த சம்பவத்துக்கே முக்கியமான காரணம் சார். அப்புறம் அமைச்சர் ராஜரத்னத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. தயவு செஞ்சு அவரை சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க சார். நன்றி நன்றி. அமைச்சர் ராஜரத்னம் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு குறித்து முதலமைச்சர் தலைமையில் அவசர கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த அவசர கூட்டத்தில் முதலமைச்சரின் முடிவை பொறுத்து அமைச்சரின் பதவி பறிபோகுமா இல்லையா என்பது தெரிய வரும். இந்த பரபரப்பான இடத்திலிருந்து டிவிக்காக கருணா. மீடியா எதிர்க்கட்சிங்க இப்ப பப்ளிக் கூட நமக்கு எதிராகிற சூழ்நிலை. என்னையா பண்றது? இதுல யோசிக்க என்ன இருக்குங்க தலைவரே? அவரு கண்டிப்பா ராஜினாமா செய்யணும். தலைவரே, அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்த கேஸ்ல சொல்லமணி சார் மாட்டினப்போ நாங்கள தான் கூட இருந்தோம். அதை மறந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு தப்பே பண்ணாத சுடலமணி ஐயாவும் 38 பேர் உயிர் எடுத்த ராஜரத்னமும் ஒன்னாயிடுவாங்களா? யார பத்தி பேசுறீங்க? உசுர் எடுத்தாருன்னு சும்மா கட்டுக்கதை கட்டி விடாதீங்க. கட்டுக்கதையா கொண்டாங்க? பாரா, உங்க ஐயா அவரோட மினிஸ்டர் லெட்டர்ல பாஸ் பண்ண அப்ரூவல். மொத்தம் 6 கவர்மெண்ட் மென்டல் அசலத்துல இருந்து பேஷண்ட்டை மாத்துறதுக்கான ஆர்டர். ஒண்ணுமே தெரியாத பாவம் மன நோயாளிகளையும் பிஞ்சு குழந்தைகளையும் மிருகத்தனமா எரிச்சு முதல்ல அந்த கையெழுத்துக்கு பதில சொல்லுங்க ராஜரத்னம். உண்மையை மறைக்க கூடாது. இப்போ உங்க ஐயா நீங்க தான் இந்த சோசியல் மீடியால ட்ரெண்டிங் ஸ்டார். ட்ரெண்டிங் தப்பே செய்யாத இவருக்கு சார் பதில் சொல்லணும். தேவையில்லாம பேசாதீங்க, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். என்ன வேற மாதிரி? தலைவர் இருக்காருன்னு பாக்குறேன். இல்லனா ஒரே குடும்பம்னு வெளியே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா ஸ்கூல் பசங்க மாதிரி. One minute, sir. இதுல ஒரு காப்பியை பிரஸுக்கு அனுப்பி வை. சொல்லு ஜானகி. சார், தைரியமா ரிசைன் பண்ணுங்க சார். ஜானகி, நாம நினைக்கிற மாதிரி இல்லைங்க. தெரியும் சார். ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. Are you sure? Yes sir, I'm sure.
ஓகே. யோ என்ன அது அதனால வர சொல்லுங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுங்க? நம்மளாம் கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கோம். அவர் வாட்ல போன்ல பேச போயிட்டாரு. சீனியர் மினிஸ்டர் மரியாதை கொடுத்தா ரொம்ப பண்றாரு. நான் ராஜினாமா பண்றேன் சார். நல்லா யோசிச்சு முடிவிடுங்க ராஜரத்னம். அப்புறம் பல கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டி வரும். பதில் என்கிட்ட இருக்கு சார். கூடிய சீக்கிரம் எல்லா ஆதாரங்களோடய உங்க முன்னாடி வந்து நான் நிற்பேன். ஆதாரம் இருந்தா அப்புறம் எதுக்காக ராஜினாமா பண்றீங்க? மக்கள் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையோட அடையாளம் தான் இந்த நாற்காலி. அந்த மக்களுக்கு பதில் சொல்லிட்டு மறுபடியும் இதே நாற்காலியில நான் வந்து உட்காருவேன் சார். மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் இவங்க முடிச்சிருவாங்க. நன்றி சார். சார், மனநல காப்பகம் விபத்துக்கு காரணம் நீங்க தானே சொல்றாங்களே, அதை பத்தி? இந்த விபத்துக்கு பொறுப்பேற்று ராஜினாமா பண்ண போறீங்களா? இது எல்லாத்துக்கும் பதில் சிஎம் சொல்லுவாரு. நம்ம வண்டியை தவிர மற்ற வண்டியெல்லாம் அனுப்பிச்சிருங்க. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஹே, இதுக்கு போய் எதுக்கு பயப்படுற? வாழ்க்கையில பாதி நேரம் அரசியல் கட்சி மீட்டிங் இப்படியே போயிடுச்சு. என்னோட பதவியால ஒரு 2 நிமிஷம் கூட குடும்பத்துக்கு ஒதுக்க முடியாம போயிடுச்சு. ஹே, டு யூ நோ ஒன் திங்? இப்போ நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஆனா நம்மள வாழ்த்தினவங்களாம் இப்ப நமக்கு எதிரி ஆயிட்டாங்க. இதோ பாருமா, நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. எவ்வளவு இருட்டா இருந்தாலும் துணைக்கு கையில ஒரு மெழுகுவத்தி இருந்ததுன்னா எவ்வளவு தூரம் வேணாலும் போலாம் தெரியுமா? இருந்தாலும் நமக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்குங்க. என்னது, யாருமே இல்லையா? நான் இருக்கல்ல. வாமா ஜானகி. உங்க ரொமான்ஸை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. உனக்கு ரொம்ப கொழுப்பாயிடுச்சு. சரி, ஓகே. சார் கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க வாங்க. தீபக் உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்னாரு. ஒரு நிமிஷம். ஹலோ தீபக். ஹலோ. ஹலோ சார். தீபக் சார், நான் உங்க மொபைலுக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன். அதை முழுசா பாத்துருங்க. ஓகே. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ரைட் தீபக். தீபக், உடனே இது மக்களுக்கு போய் சேரணும். எஸ் சார், இது இந்தியா பூரா பரவி இருக்கிற ஒரு பெரிய நெட்வொர்க். இட்ஸ் an organized crime. இந்த அக்கிரமத்தெல்லாம் யாரோ ஒருத்த பின்னாடி இருந்து செய்யறான். அவனை பிடிக்கணும். என்ன சொல்ற தீபக்? சார், கூடி சீக்கிரம் அந்த கேங்கோட சீக்ரெட் மீட்டிங் நடக்க போகுது சார். அந்த இடத்துக்கு நான் போறேன். அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். அவன் சிக்கணும் சார், சிக்க வைக்கணும். இப்பவே அந்த வீடியோவை வெளியிட்டா அவன் தப்பிச்சிருவான் சார். உங்ககிட்ட இருக்கிற மொத்த எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ஸ், இந்த வீடியோ உட்பட ஒரு லாக்கர்ல சேஃபா வைங்க சார். ஓகே தீபக். And you be careful.